யார் என்ன சொன்னா என்ன, அதுதான் நம்ம சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டுமே இந்த பதிவு முடிவில். நம்பிக்கை வரலையா? வராது. ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அது போல. ஆனா நம்பிக்கையை ஏற்படுத்துவது போல ஒரு பதிவு உங்களுக்கு இயற்கையா இயல்பா அமைஞ்சிடுச்சுன்னா என்ன நடக்கும்? சோ நம்பிக்கை அப்படின்ற ஒரு சாமி உங்க கண்ணுக்கு தெரிவா? நம்பிக்கையின் அடிப்படையில வாழ்க்கை மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்துவார். இந்த பதிவில சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் சத்தியமா என்னுடைய வார்த்தைகள் இல்லை. நீங்க கதறினீங்க, கெஞ்சினீங்க. எத்தனையோ பேர் இந்த நிமிடம் வரைக்கும் கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய அழுகையை துடைப்பது தானே கடவுளுடைய எண்ணமா இருக்கும். கடவுள் அப்போ இந்த பதிவின் மூலமா அதை அவர் பயன்படுத்திப்பாரா இல்லையா? அப்போ அவரை போல நீங்களும் இதை பயன்படுத்திக்க வேண்டுமா இல்லையா? நிச்சயம் பெரிய மாற்றம் ஏற்படத்தான் போகிறது. அற்புதத்தை நிச்சயமாக நீங்கள் கண்டடைவீர்கள். வார்த்தைகள் நிறைய இருக்குது பதிவில். இந்த மூன்றையும் மனதார விதைக்க வேண்டும். தினம் 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 விதைக்க வேண்டும். விதைத்தால் கோடி நன்மைகளை நீர் அடைவீர்கள், நீங்கள் அடைவீர்கள். இந்த பதிவை கேட்கும் போது நிச்சயமா சாயப்பாவுடைய உள்ளுணர்வு உங்க உள்ளுணர்வு கிட்ட ஒரு சில பிரதிபலிப்பை டெஃபினட்டா ஏற்படுத்தியே தீரும். 100க்கு 100 நடக்கும். ஆனா முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் கேட்பவர்களுக்கே அது சாத்தியமாக்கப்படும். சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. தேவையில்லாத பிரச்சனைகளில் நாங்கள் மாட்டிக்கொண்டு இன்று விழி பிதுங்கி நிற்கிறோம். அடுத்த வேளை என்ன நடக்கும் என்பது தெரியாமல் பயத்துடன் நடுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒன்றினாலே நான் இந்த நொடி வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு செய்ய வேண்டிய நல்லதை எந்த தடையும் இல்லாமல், எந்த தாமதமும் இல்லாமல் நீங்க செஞ்சிருங்க சாயப்பா. மற்றவங்களால அவமானப்பட்டு மனசு நொந்து போய் நான் கதறி அழுது கொண்டு இருக்கிறேன். அழுவதற்கு கூட எனக்கு சுதந்திரம் இல்லை என்றால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீ நினைத்து பார். இந்த பதிவை நிச்சயமாக நான் கேட்பேன். நீங்கள் சொல்ல வந்ததை இந்த பதிவின் மூலமாக சொல்லியிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எனக்கு சொல்லும் பொழுது நாங்கள் கேட்காமல் போனால் எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அதனாலே எங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கணும். எங்க வாழ்க்கையில் மட்டுமில்லை, உன்னை நம்பி யார் யார் என்னென்ன செய்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அந்த நம்பிக்கையை நீர் ஏற்படுத்தி கொடு. எங்கள் கூட நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்து சாயப்பா. அப்படியே செய்வதற்காக அன்பே சாயப்பாவிற்கு நன்றி நன்றி நன்றி. நல்ல அருமையான அற்புதமான இந்த பதிவை பார்க்கலாமா? இந்த பதிவை பேச பேச ஒரு சாய்ராமுடைய அழுக என் கண்ணுல தெரிஞ்சது. அதை நான் கோட் பண்ணியிருக்கேன். யாருன்னு தெரியாது. கண்டிப்பா கமெண்ட் மூலமா சாய்ப்பா தெரியப்படுத்துவாங்க. சோ அத்தனையும் நிஜம், சொல்வது எல்லாம் உண்மை. பதிவை கேளுங்க. மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை சாய்ப்பா தருவார். எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஆடி 18 வாழ்த்துக்களை சொல்லி
பதிவை நம்ம ஆரம்பிக்கலாமா? சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, எல்லாருக்கும் ஆடி 18 அட்வான்ஸ் விஷஸ். உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சாய்ப்பாவுடைய அருளும் ஆசீர்வாதமும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும், அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. உங்களுடைய கமெண்ட்டை கேட்கும்போது, நீங்க எனக்கு அனுப்புற ஆடியோ மெசேஜ்ல ஒரு பெரிய வைபு இங்க பாஸ் ஆகுது. மாயுத்த பயிற்சி நல்ல பலனை இங்க கொடுத்திருக்குது. மறுபடியும் ஒரு சாய்ராம் கன்சீவ் ஆயிருக்காங்க. இதுவரைக்கும் கன்சீவ் ஆன சாய்ராம் மொத்தம் 8 பேர். இந்த பயிற்சியோட இந்த நாள் வரைக்கும் நான் சொல்றேன். கணவனும் மனைவியும் சேர்ந்தது பாத்தீங்கன்னா 12 பேர். எஸ், 12 பேர். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய அற்புதங்களை நம்ம அன்பே சாயப்பா உங்களுக்கு கொடுக்கட்டும். அப்ப சாயப்பா வருகைக்கு முன் வருகைக்கு பின்னு நம்ம வாழ்க்கையை எடுத்தோம் அப்படின்னா, அவர் வருகைக்கு முன் நம்ம எப்படி இருந்தோன்றத நான் கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மாற்றம் இப்போ எப்படிப்பட்டதா உருவாகி இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. சோ அவர் வருகைக்கு முன் நமக்கு கோபம், ஆணவம், அகங்காரம், எதையுமே நிதானிச்சு செயல்படாத அவசர புத்தி, சோ மந்த புத்தி, போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, இது எல்லா மனுஷங்களுக்கும், அதாவது அன்பே சாய் குடும்பத்துல அவர் வருகைக்கு முன் எல்லோருக்கும் இருந்தது. அவர் வந்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இது குறையறதால இங்க நல்ல வாழ்க்கையை அவர் உங்களுக்கு தருகிறார். நீங்க குறைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் மனசுக்குள்ள தேவையில்லாத அத்தனை தீய எண்ணங்களையும் அவர் தனது சூலாயுதத்தை கொண்டோ இல்லை அவருடைய அக்கினி பார்வையை கொண்டோ அவர் அழித்து கொண்டு இருக்கிறார். அதனால உங்களுக்கு அது எல்லாமே குறைஞ்சிருக்குது. இரண்டாவது, இந்த மாயுத்த பயிற்சி. இந்த மாயுத்தாவிலையும் பெரிய ஒரு பவர்ஃபுல் டேஸ் உங்களுக்கு உங்க வாழ்நாளில வரப்போகுது. அவரை துதிப்பாடுறதுலையும் அவரை மகிமைப்படுத்துவதன் மூலமா சில பெர்சன்டேஜ், ஒழுக்கத்துல இருக்கிறதாலையும் சில பெர்சன்டேஜ், நல்லதை தொடர்ந்து பிறருக்கு செய்யறதாலையும் சில பெர்சன்டேஜ், இது மாதிரி நிறைய பெர்சன்டேஜ் நீங்க வாங்கியிருக்கீங்க. 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு 10 பிரிக்கிறது. 10க்கு எவ்வளோ? 10க்கு 8. ஓகே, அடுத்தது 10க்கு 6, அடுத்தது 10க்கு 9, அடுத்தது 10க்கு, இது மாதிரி. அப்போ ஒரு ஸ்டெப்பா நம்ம படிக்கிறோம். யார? சாயப்பாவை படிக்கிறதும் ஒண்ணுதான், உங்க வாழ்க்கையில நல்லதை செய்யறதும் ஒண்ணுதான். குரு பூர்ணிமா அன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? அன்பே சாய் நம்பருக்கும் அனுப்பியிருக்கீங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ப்ராமிஸ் பண்றேன், சத்தியமா நினைச்சு பார்க்கல. அன்பே சாயில சொன்னோன்றதுக்காக குரு பூர்ணிமா அன்று நிறைய பேரு எனக்கு அனுப்புனது ஒரு 20-25%.
மற்றவங்களுக்கு உணவை கொடுத்தது 75%. உண்மையில ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இன்னைக்கு 1ஆம் தேதி குரு பூர்ணிமாவில் கொடுத்தவங்க கூட 1ஆம் தேதி கொடுக்குறாங்க. நான் நினைச்சேன் குரு பூர்ணிமா கொடுத்தவங்க சரி 1ஆம் தேதி ஒவ்வொருத்தவங்க பினான்சியல் பார்க்கணும்ல, அதனால ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீங்க 1ஆம் தேதி செய்யறத குரு பூர்ணிமாவுக்கு செஞ்சீங்க, அதனால ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்க மனசதான் சாய்ப்பா பாக்குறாரே தவிர நீங்க கொடுக்கலையே அப்படின்னு கடவுள் எதிர்பார்க்கறது இல்லை. அதனால ப்ராப்ளம் இல்லை, கொடுக்கறவங்க கொடுக்கலாம். ஏன்னா நீங்க உதவி செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? நடந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு விஷயத்த நாம தொடர்ந்து செய்யும் போது அந்த பலனை எதிர்பார்க்காத பொழுது உங்களுக்கு பெரிய பெரிய பலன்களை அவர் தருகிறார். இந்த ஒரு வார்த்தையை மனசுல வைங்க. நான் உதவி செய்யறேன் சாய்ப்பா, ஆனா பலன்களை நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இத மனப்பூர்வமா நீங்க உறுதிப்படுத்தணும். இப்பவே உறுதிப்படுத்துறீங்களா? கமெண்ட் மூலமா உறுதிப்படுத்துங்க. எந்த பலனையும் நான் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. உன்னை திருப்திப்படுத்துவதே எனது வாழ்க்கையா இருக்குது. யாரு? சாயப்பாங்க. எத்தனையோ மனுஷங்களை நம்ம திருப்திப்படுத்தணும்ல. உங்க லைஃப் பார்ட்னரை திருப்திப்படுத்தினீங்க, நடந்தது ஏமாற்றம். உங்க நண்பர்களை திருப்திப்படுத்தினீங்க, நடந்தது ஏமாற்றம். அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னு சொல்லி உங்களை நீங்க அழிச்சீங்க, கடைசியில உங்களுக்கு கிடைச்சதும் துன்பம். ஆனா இங்க கடவுளை திருப்திப்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்க இருப்பதோ ஒரு பெரிய லாபம், ஒரு பெரிய லாபம். இங்க அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைய இங்க சாயப்பா உருவாக்குகிறார், விதைக்கிறார், விதைத்து கொண்டே இருக்கிறார். சோ விதைச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அறுவடை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நல்லதை இன்னைக்கு விதைச்சா நாளைக்கு அறுவடை, நாளைக்கு நல்லதை விதைச்சா அடுத்த மறுநாள் அறுவடை. சோ விதைக்கிறத மட்டும் நிறுத்திடவே கூடாது. விதைக்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த விதைக்கப்பட்ட இடம் மீண்டும் விதைப்பதற்கு ஏற்ற நிலமாக அமையாது. கடவுள் நம்மளை கஷ்டப்பட்டு, அவர் கஷ்டப்பட்டு நம்மளை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கார். இனிமே இது விதைக்கிற நிலமா தான் இருக்கு. இதுவரைக்கும் விதைக்காத நிலம், எப்பயோ விதைச்சது, நீ போன ஜென்மத்துல விதைச்சது. ஆனா இப்போ நீ விதைக்கவே இல்லை. நான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிற விதைக்க சொல்லி. நீ விதைக்கிறதுக்கு ஏற்ற அந்த மண்ணை நான் உயிரற்ற மண்ணை உயிரான மண்ணா, உயிரற்ற மண்ணை உயிரான ஒரு மண்ணா நான் தயார்படுத்தி இருக்கிறேன். நீ விதை, நீ விதைக்க 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 உனக்கு அறுவடை. உன்னுடைய வீடு செல்வ செழிப்போட இருக்க போகிறது. இந்த பதிவை ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நீங்க செல்வ செழிப்போட இருக்க போறீங்க. ஏன்னா அந்த குடும்பம் வறுமையில இருக்குது, கடன்ல இருக்குது. சாய்ப்பா எனக்கு அந்த காட்சியை இந்த பதிவின் மூலமா ஏற்படுத்தியிருக்காரு. நான் சொல்லிட்டேன், அது யாருன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ செல்வ செழிப்போட நீங்க வாழ போறீங்க. அதுல குறையே இல்லை, குறைய வைக்கவே மாட்டார். ஆனா விதைச்சுக்கிட்டே இருக்கணும். எதை விதைக்கணுங்க? விதைக்கணும் 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 சொல்றீங்களே, எதை விதைக்கணும்? நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை, நல்ல சொற்களை விதைக்க வேண்டும்.
இந்த மூன்றும் மிக மிக முக்கியங்க. இந்த மூன்றையும் தினந்தோறும் விதைச்சிடு. ஒரு நாள் விதைக்க தவறிட்டா மீண்டும் விதைப்பது பெரிய கஷ்டத்தை அது கொடுக்கும். மறுபடியும் விதைச்சா விளையும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. அதனால விதை, நம்பிக்கை என்ற விதைய விதை. நம்பிக்கையை தாண்டி வாழ்க்கையில எதுவுமே இல்லை. நம்பிக்கைன்ற சாமியை நீ கும்பிட்டாதான் இருக்கிற எல்லா சாமியும் உனக்கு கை கொடுக்கும். நீ நம்பிக்கைன்ற சாமியை கும்பிடல அப்படின்னா, சாயப்பான் இப்போ இந்த நிமிஷம் டோரை தட்டி திறந்தா கூட நீ யாரோன்னு நினைச்சு யாரு இல்லைன்னு சொல்லி கதவை மூடிடுவ. வாய்ப்புகளை எப்படி நம்ம இழந்தோம்? உங்க மனசாட்சி எதிர்த்து சொல்லுங்க. உங்க கடந்த காலத்துல ஒரு வாய்ப்பு கூட உங்ககிட்ட வரலையா? வராம இருக்காது. நாம அதை கண்டுக்காம இருந்ததால அதுவும் கண்டுக்காம வெளியேறிச்சு. தட்ஸ் ஆல். எல்லோருக்கும் கடவுள் வாய்ப்புகள் நிச்சயமா கொடுத்திருப்பார். 100க்கு 100 கொடுத்திருப்பார். 100க்கு 200, 100க்கு 300. அது என்ன பெர்சன்டேஜ்ல சொல்றதுன்னு தெரியல. இங்க இருக்கிற எல்லாருக்கும், நீங்க 60 இருக்கீங்களா, 60 வயசுல இருக்கீங்களா, 70ல இருக்கீங்களா, ஏன் 80ல இருக்கீங்களா, ஏன் 90ல இருக்கீங்களா, இருந்திருப்போம். ஆனா உங்களுக்கு வாய்ப்புகளே கடவுள் கொடுக்கலையா? உங்களுக்கு சந்தோஷமான வழிகளை அவர் காட்டலையா? அவர் வாய்ப்புகளை கொடுக்கும் போது நாம தீர்மானமா இருந்தோம், நான் எந்த வார்த்தையும் கேட்க மாட்டேன், என் வாழ்க்கையில இதுதான் நல்லதுன்னு சொல்லி அதற்கு பின்னாடி ஓடணுமே தவிர வாய்ப்புக்கு பின்னாடி ஓடல. வாய்ப்புக்கு பின்னாடி ஓடல. நானுமே அப்படிதான். நிறைய வாய்ப்புகள். நான் என்னை பத்தி கேள்விகளை கேட்கும் போது நிறைய வாய்ப்புகள். என்னுடைய வியாபாரத்திலையும் சரி, வியாபாரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பிபிஓ கம்பெனி, அது கேளம்பாக்கம். அங்க ஜாப் கன்ஃபார்ம். ஸோ 30,000 ஸ்டார்டிங் பே. எந்த செலவும் இல்லை. செங்கல்பட்டுல தான் மாமா வீடு. அங்க ஸ்டே பண்ணா பஸ் வரும், அங்க அப்படியே போய்க்கலாம், திரும்பி வந்துக்கலாம். ஸோ 30,000 நான் சொல்றது ஒரு 2017-18, நியர்பை 10 years பிஃபோர். ஏன்னா மாப்பிள்ளை அங்க ஒர்க் பண்றாங்க. அவங்க ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி அவங்க அந்த எம்ப்ளாயீஸுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ டிகிரி ஹோல்டர்ஸ் இருக்கணும். நம்ம எம்காம், ஸோ பிபிஓ ஜாப் கன்ஃபார்ம், நோ இன்டர்வியூ. ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ண. அந்த நேரத்தில் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கும்போது, சந்தோஷ் நீ வேலைக்கு போகக்கூடாது, இப்போ நம்ம பிஸ்னஸ் தான் பண்றோம், வேற விஷயம், பட் போயிருந்தா கண்டிப்பா அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கும். கண்டிப்பா 100க்கு 100. அதுக்கப்புறம் வியாபாரத்திலையும் பல பல விஷயங்கள், ஏகப்பட்ட வாய்ப்புகள். அதையும் நான் தொலைச்சேன். தொலைக்காம இருந்திருந்தா இந்நேரம் சாம்சங் கம்பெனி தெரியுங்களா, அதுல எனக்கு பெட்டர் ஜாப் கிடைச்சிருந்திருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கும். அதையும் நான் தொலைச்சேன். தனிப்பட்ட முறையில மேரேஜ், ஃபர்ஸ்ட் மேரேஜ் வேண்டாம், செட் ஆகாது, நிச்சயமா அது பெரிய பிரச்சனை ஆகும், ஒத்தே வராது அப்படின்னாங்க. எனக்கும் தோணுச்சு மேரேஜ், அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் வேண்டாம் அப்படின்னு. ஆனா எதிரில் கொடுத்த ப்ரெஷர், அப்ப அந்த ப்ரெஷரை நான் ஏத்துக்காம இருந்திருந்தா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் இல்லாம இருந்திருக்கும். அப்போ நிறைய வாய்ப்புகள், கிட்டத்தட்ட நான் சொன்னது 4-5 சொல்லியிருப்பேன்.
10-15 வாய்ப்புகள் டெஃபினட்டா எனக்கு வந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டேன். கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். வாய்ப்புகளை அவர் வர வச்சாரு. எல்லா விஷயமும் பெரிய பெரிய ஒரு மிராக்களை ஏற்படுத்துச்சு. எல்லா விஷயமும் ஒரு சம்பவத்தையும் அது ஏற்படுத்துச்சு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அதான் சாய்பா வருவதற்கு முன் இப்படிலாம் நம்ம இருந்தோம். ஆனா சாய்பா வந்ததுக்கு பின்னாடி அவர்தான் எனது வாழ்க்கை, அவர்தான் எனது லட்சியம், அவர்தான் என் மூச்சு காத்து அப்படின்னு நம்ம வாழும்போது எவ்வளவு பெரிய ஒரு மிராக்கள். சோ முதல்ல என்ன பண்றாரு? சூலாயுதத்தின் மூலமாக அத்தனையும் அவர் நசுக்குகிறார். அதான் இந்த ருத்ரதாண்டவ பயிற்சியில எவ்வளவு பெரிய விசேஷமான உண்மைகள் வந்தது தெரியுங்களா உங்களுக்கு? எப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்தது தெரியுமா? நம்ம அந்த பயிற்சியில கலந்துகிட்டவங்களுக்கு மாயுத்தா அடுத்த ஒரு வழி அது கொடுக்குது. சோ அன்பே சாயில சொல்றது எதுவுமே என்னோட வேர்ட்ஸ் இல்ல, என் வார்த்தை இல்ல. அது எப்படிங்க இத்தனை வீடியோஸ நம்ம பேச முடியும்? ஏதாவது ஒரு புக்கை படிச்சு அது நான் தப்பு சொல்லல, நான் சீரியஸா தப்பு சொல்லல. ஏன்னா நம்ம புக்கு வாங்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது வேற ஒருத்தவங்க புக்ல வாசிக்கிறாங்கன்னா எக்ஸலண்ட். அது வேற கான்செப்டே வேற. ஆனா நம்ம அன்பே சாய் கான்செப்ட் டோட்டலி டிஃபர். இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் கடவுளோட வார்த்தைகளால உருவாக்கப்படுகிறது, கோர்க்கப்படுகிறது. சோ நம்புறவங்களுக்கு வாழ்க்கைய வெல்ல முடியும், நம்பாதவர்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல நம்பிக்கை வை. கடவுளுடைய வார்த்தை ஒண்ணுதே ஒண்ணு, என்ன நீ நம்பாத, ஒன்ன நம்பு. இல்ல ஒன்ன நம்பலையா, என்ன நம்பு. நான் ஓ மூலமா பல விஷயத்த செய்ய போறேன், அதை நம்பு. நீ எதையுமே கொண்டு வராத, எதையுமே எடுத்துட்டும் போகாத. என் முன்னாடி வெறும் கையோட நில்லு. நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் நீ செய். அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ செஞ்சிடு. உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நீ நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புனா, அதாவது சாயப்பா விரும்புனா, திருப்பி 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 துன்பம் தரும் பக்கத்துல போய் நிக்கிற, துன்பத்தையே பார்க்கிற, அந்த வழியில போய் என்னப்பா சாதிக்க போற? என்ன சாதிக்க போற? ஏன் இவ்வளவு தூரம் அவசரப்பட்டு ஓடுற? கொஞ்சம் பொறுமையா நில்லு, கவனி, செல். சிக்னல்ல இருக்கக்கூடிய அருமையான வார்த்தை, அது சிக்னலுக்கு மட்டும்தானா? சத்தியமா இல்ல. உன் வாழ்க்கையில போயிட்டே இருக்க, எங்க போற? என்ன லட்சியம், என்ன நோக்கம்? அவன் போறானா நீ போயிடுவியா? எல்லாரும் போறாங்க, நான் போறேன். எல்லாரும் இந்த சாமி கும்பிடுறாங்க, கும்பிட்ட ஏதோ நிறைய நடக்குதாமா, நான் போறேன். அடுத்த 10 நாள் கழிச்சு இன்னொருத்தவங்க ஒரு கேங் வரும். இல்ல இந்த சாமி, அந்த சாமி. எல்லாரும் ஒரு பச்சை கலர் கயிறு கட்டிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். அவனால கட்டிட்டேன். ஏன் கட்டுனேன், எதுக்கு கட்டுனேன் தெரியாது. செம்பு கம்பியை தாண்டி வேற எந்த கயிறையும் நான் கட்டல. கடவுள் என்னை கைவிட்டுட்டாரா? இங்க வைக்கணும் கடவுளை, வெளியில தேடாதீங்க. கடவுளை இங்க வைக்கணும். ருத்ராட்சம் கூட எனக்கு ஒரு 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 வைப் எனக்கு கொடுக்குது, ஒரு வைப். இந்த செயின் நான் ரெகுலரா போட்டுட்டு இருக்கிற செயின், இது சாய்பாவா அந்த டாலரோட. சோ இது கட்டுனாதான் பவரு, இதை கட்டில என்ன பவர் இல்லை அப்படிலாம் இல்லை. படிச்சிருக்குது போடுறேன், அவ்வளவுதான். சோ எதை எதை செய்யறதுன்னு தெரியல, எதை எதை பண்றதுன்னு தெரியல. எல்லாமே செஞ்சிடுவோம். ஒரு பயத்தின் அடிப்படையில நம்ம கடவுளை வணங்குறதே
பெரிய ஒரு சாபமா நான் சொல்றேன். பயத்தின் அடிப்படையில ஏன் கடவுளை வணங்கணும்? அப்ப கடவுள் இதெல்லாம் செஞ்சாதான் நான் உன்னை காப்பாத்துவேன், இல்லைன்னா உன்னை காப்பாத்த மாட்டேன், உன்னை கைவிட்டுடுவேன்னு சொல்றாரா? சொல்றவர் கடவுளா இருக்க முடியுமா? முடியாதுல்ல, சத்தியமா முடியாதுல்ல. அப்படிதான். சோ பயம் இல்லாம நம்பிக்கையோட உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேட்டா வச்சுக்கோங்க. உங்க மைண்ட எல்லாத்துக்கும் காரணம் உடல் இல்லை, மனம். உடலா மனமா அப்படின்னு பார்த்தா முதல்ல மனசை சூஸ் பண்ணுங்க. அந்த மனசு தான் உடம்பையே கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மனசு தான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்வது அந்த மனசு மட்டும்தான். இத புரிஞ்சுக்க முடியலன்னா வேற எதை புரிஞ்சுக்க போறோம்? முதல்ல பேசிக்க நல்லா படிக்கணும். நம்ம எல்லாருமே என்னமோ சொல்றேன், நம்ம எல்கேஜி ஸ்டூடெண்டா தான் இருக்கோம். நிறைய கத்துக்கோங்க. ஒரு வருஷமும் நிறைய கத்துக்கோங்க. நான் எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜனவரியை தான் நான் சூஸ் பண்ணுவேன். இந்த வருஷம் என்ன லேர்ன் பண்ணோம், அடுத்த 10 வருஷத்துக்கு நான் என்னோட பிளான்ஸ் வச்சிருக்கேன். அந்த வழிதான், வேற எந்த வழி கிடையாது. அந்த வழிதான், வேற யார் என்ன சொன்னாலும் நோ வே. நான் என்ன சொன்னாலும் அது நிச்சயமா நடக்குது. 100%. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, எங்க என்ன சொன்னது அப்படியே நடக்குது என் லைஃப்ல. நான் சில பேருக்கு சொன்னேன், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளா இருக்கிறவங்களுக்கு, இதை இப்படியே விட்டீங்கன்னா இந்த வருஷத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், நீங்க ஏன் அதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இன்னைக்கு அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுல பிரச்சனை, சொல்ல முடியாத அளவுல பிரச்சனை. அப்போ சொல்லக்கூடிய விஷயத்த ஆழமா உள்வாங்கி தப்பிச்சிருக்கலாம். அவர் என்ன பண்ண முடியும்? நான் சொல்றது சத்தியம், கடவுள் ப்ராமிஸ். வேண்டாங்க, இதை பண்ண அடுத்தது இப்படி வரும், இந்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை வரும். போன வருஷமே நான் ஒருத்தங்களுக்கு சொன்னேன், கண்டிப்பா இந்த டிசம்பருக்குள்ள இது கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத சம்பவங்கள் நடந்து உங்களை மீண்டும் மீண்டும் வேதனை கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமும் அந்த வேதனை கொடுத்தாது, திரும்பவும் அவங்க வாழ்க்கைய மறுபடியும் ரீஷெடியூல், ரீஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு மீண்டும் 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 அந்த துன்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது கடவுள் வழியா? சத்தியமா இல்லை. பயந்து நடுங்கி வாழக்கூடிய வாழ்க்கையில எந்த வெற்றியும் வராது. நீங்க கடவுளை வணங்கினா கூட வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லும் லைஃப்ல உங்களுக்கு கிடைக்காது. அதாவது பயத்துடன் கூடிய ஒரு பிரார்த்தனை, பயத்துடன் கூடிய ஒரு வழிபாடு, இத நீங்க பண்ணுங்க அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. மனசை சுத்தம் பண்ணணும், மனசுல விதைச்சுக்கிட்டே இருக்கணும். விதைக்க 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 தான் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஆனந்தத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாங்கள் இருப்போம். எங்கள் வாழ்க்கையை நீர்தான் காப்பாற்ற வேண்டும். நாங்கள் அழைத்தவுடன் ஓடி வந்துவிடு. மனபாரமும் துன்பங்களும் எங்களுக்கு நிரந்தரமாக்கப்படுகிறதோ என்ற பயத்தில் அல்லவா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் பயத்தை நீர் கண்டிப்பாக நீக்க வேண்டும். பயமில்லாத வாழ்க்கையில் நான் சகல சந்தோஷத்தையும் பெற முடியும் என்ற நல்ல செய்திக்காக நன்றி. நான் எத்தனையோ தவறுகள் செய்திருக்கிறேன்.
தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்கு நீதானே எனக்கு மன்னிக்க வேண்டும். நீ தெய்வம் என்று நான் உன்னிடம் முறையிடவில்லை. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எப்படிப்பட்டவர்களோ அதை விட 10 படி மேல வைத்து உன்னை நான் நம்புகிறேன். தயவு செய்து என் பாவத்தை நேரே கழுவ வேண்டும். ஆபத்து காலத்தில் நான் அழைக்கும் பொழுது ஓடோடி வந்துவிடு சாயப்பா. என்னையும் என் குடும்பத்தையும் பாருங்கள். நாங்கள் இதற்கு முன் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. இப்பொழுது சித்திரவதையோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை வேறு. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் நீங்கள் நிறுத்த வேண்டும். எல்லா குறைகளையும் தீர்க்க வேண்டும். நல்ல செய்திகளுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். உன்னுடைய பிள்ளைகளாக உங்கள் முன் நாங்கள் அமர்ந்து கெஞ்சி கதறிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை நல்லவைகளையும் நீ செய்ய போவதற்காக நன்றி நன்றி நன்றி. பிரார்த்தனை நல்லபடியா முடிஞ்சிருக்க. பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், விதைக்க வேண்டும். அந்த 3ஐயும் கண்டிப்பா உங்க வீட்டில நீங்க விதைக்கணும். ஓகே, உங்க வீடுன்றது உடம்புதான் உங்க வீடு. அந்த மனசுதான் மண்ணு. அந்த மண்ணுக்குள்ள விதைங்க. கண்டிப்பா பெரிய அறுவடைய நீங்கள் பெறுவீர்கள் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா,